இப்போ என் கையில் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு நிறைய ட்ரேட் ஷோக்கு போயிட்டு அங்கே இருந்து வாங்கிட்டு வர இது மாதிரி பேக் அவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்காக கொடுக்குற பேக்கு அதுக்குள்ளே வந்து இது மாதிரி மேகசின் அவங்களோட ஃப்ளேயர்ஸ் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க. அது பேக் நல்லா இருக்கே அப்படின்ட்டு நான் வாங்கிட்டு வர்றது இது வந்துட்டு இதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்ட்டு. இது ஸ்லோவாக கலெக்ட் ஆகி ஒய்ஃப் வந்து இவ்வளவு பேக் எல்லாமே நல்லா கலெக்ட் பண்ணி வச்சுட்டு இந்த பேக்கில் எதுக்கு கலெக்ட் பண்ணி வைக்கிறேன்னு கேட்டேன். இல்லை இதெல்லாம் எனக்கு தேவைப்படும் நான் யூஸ் பண்ண போகிறத அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் கடைசியில் பார்த்தா இப்போ வீடு க்ளீன் பண்ணுறோமா நான் கேட்டேன் இதெல்லாம் தூக்கி போட்டல இதெல்லாம் எதுக்கு இடத்த அடைச்சிட்டு இருக்குது ப்ளஸ் இதெல்லாம் கொண்டு போக முடியாது இதெல்லாம் இதுக்கு ஒருத்த அந்த இந்த மாதிரி வந்து துணிப்பையெல்லாம் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நம்ம ஊரில் கிடக்குது அப்படின்னு. இல்லை இதெல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னா எதுக்குன்னு கேட்டால் இதெல்லாம் கொண்டு போயிட்டு ஊரில் இருக்கிற பட்டு சீலையில் ஒவ்வொரு சீலையும் இந்த பேக்குள்ளே போட்டு அப்படியே ரேப் பண்ணி வைக்கிறதான். இது என்னன்னு சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இங்கே வந்து ட்ரேட் சொல்லுவாங்கன்னு இந்த மாதிரி துணிப்பையை இந்தியாவில் கொண்டு போய் மறுபடியும் ஒரு சீலை துணியை போட்டு உள்ளே போட்டு மூடி வைக்கிறதுக்காக கொண்டு போகிறாங்கிறா. இது மாதிரி உங்கள் வீட்லேயும் வந்துட்டு இது மாதிரி வியடா இருக்கிற ஆளுகளை யாராலும் இருந்தால் அவங்களுக்கு அதை டேக் பண்ணுங்க, அவங்கள கமெண்ட் பண்ணி விடுங்க. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இது மாதிரி வந்துட்டு உங்கள் வீட்லேயும் வந்துட்டு எதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்கன்னு பயங்கரமாக டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஆளுகள் இருந்தால் அவங்கள வந்துட்டு இதில் வந்துட்டு அப்படியே கமெண்ட் பண்ணி விடுங்க. அவங்களோட உங்களுக்கு இது மாதிரி வேலை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா அதையும் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.